இந்த இடத்துல அறிமுகம்னு வர்ற போது நான் வரிசையாக ஒவ்வொருத்தர் சொல்லிடுறேன். இவர் உங்கள் சங்கத்தை சார்ந்தவர், அவர் வெளியாளுக்கு அறிமுகம் பண்ணிக்குவார். பொருளாளர் சரவணகுமார் ஐயா வர்றபோதே முன்னாடி இவர் சொன்னாங்க சுரேஷ்குமார் நோட்டரி பப்ளிக், இவருடைய பிரதர் ஜட்ஜாக இருக்கார் கும்பகோணத்தில். இவர் நாமக்கல்ல இருந்திருக்காரு, இவருடைய பிரதர் ஜட்ஜாக இருந்திருக்காரு. அப்போ யாரும் பயன்படுத்தலை. கும்பகோணத்தில் மாதளம்பேட்டைங்கிற ஒரு இடத்துல 1000 வெள்ளாஞ்செட்டியார் குடும்பம் இருக்குது. அதுக்கு இவர் தலைவராக இருக்கார் சிறப்பான முறையில். இவங்க சொந்தத்துக்கு எப்படி நீங்கள் அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சொல்கிறீங்களோ அதே மாதிரி சங்குமுக பாண்டிய வெள்ளாஞ்செட்டியார் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. திருப்பூரில் பி ராமசாமி, அப்புறம் மாதளம்பேட்டையில் நிறையா இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அந்த வகையில் இந்த நம்ம வெள்ளாஞ்செட்டியாரை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு தேனியில் இருக்கிற மீட்டிங் வச்சுருக்கோம், அதுக்கு நாங்கள்லாம் போக போகிறோம். அதில் தன்னுடைய சொந்த வேலைகள்லாம் வந்திருக்காங்க. அவரை நான் பாராட்டுக்கிறேன். அடுத்து இந்த எழுச்சி நாயகர் வெள்ளாஞ்செட்டியார் எழுச்சி மாநாடு, இவரை வச்சு தான் எழுச்சி மாநாடுன்னு போட்டோம். அவர் பார்த்தீங்கன்னா நான் என்னமோ சிவாஜி கணேசமாக தெரியும், ஒரு ஏங்கலில் பார்த்தா சிவாஜி கணேசமாக தெரிகிறார். நல்ல அருமையான செயல்பாடு உடையவர். நிறைய ஹோட்டல், சத்தியம் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ், சத்தியமூர்த்தி இவர் பேர். ஆனால் சத்தியம் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் நிறைய இடத்துல நடத்துகிறாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் இவருடைய மகன் கல்யாணத்தில் அவ்வளோ சிறப்பாக ஐயா உட்காருங்க, அவ்வளோ சிறப்பாக பண்ணார். இந்த சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நேரடியாக போய் அழைப்பு கொடுத்து, இல்லைன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து அவ்வளோ சிறப்பாக நடத்துகிறாங்க. அப்போ தான் எங்களுக்கெல்லாம் ஒன்று தோணுச்சு, இவ்வளோ சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க போய் வெள்ளாஞ்செட்டியார் மக்களை சந்தித்து இந்த விழாவை நடத்துகிறாரே, இவருக்கு நாம் இன்னும் கைமாறு செய்ய போகிறோம். வெள்ளாஞ்செட்டியார் இன மக்களை இவர் தலைமையிலே ஒன்றுபடுத்த வேண்டும் அந்த எண்ணத்தோடு அந்த எண்ணத்தில் இறங்கிட்டோம். 2 மாதமாக நாங்கள் போகாத ஊரில் போயிட்டே இருக்கோம். இன்றைக்கி சேலம், நாளைக்கு தேனி, அடுத்த 28ஆம் தேதி திருநெல்வேலி, இப்படி தொடர்ந்து எங்கள் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வெள்ளாஞ்செட்டியார் இனம் ஒன்றுபட வேண்டும். அடுத்த எலெக்ஷனில் நாம் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு மற்ற கட்சிக்காரன் நமக்கு சீட்டு கொடுக்கணும், நம்மை தேடி வர வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம். அதனால் அவருக்கு ஒரு நம்ம நடக்கிறத பார்த்துட்டு அவரை தேடி வருவாங்க, கட்சிக்காரங்க அவரை தேடி வருவாங்க என்ற அசையாத நம்பிக்கை. அடுத்தபடியாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச இந்த பெரிய அகரமகாலுடைய சங்க தலைவர் பாஸ்கரன், பாஸ்கரன். அடுத்தது அவர் வந்து தன்னை அறிவு செய்கிறேன், ஏன்னா பேரெல்லாம் அப்படியே கொஞ்சம். அடுத்தவர் சீமான் குடும்பம், சீமான் சினிமா தியேட்டர். ஐயா சீமான் சேலத்தில் சீமான் சினிமா தியேட்டர், அது சீமான் பழனிவேல் அவர்கள். அடுத்து அவர் வந்து தன்னை அறிமுகம் பண்ணிக்குவாங்க, என் பேர் மனசில் நிற்கல. அடுத்து அம்மையார் அவர்கள் தன்னை அறிவு செய்து கொள்வார். ஐயா இங்கே இருக்காங்க நக்கீரன் வந்து சினிமாவில் பார்த்துருப்பீங்க, திருவிடையாவில் பார்த்துருப்பீங்க. நக்கீரன் எழுச்சி மாநாடு வந்து வெற்றி பெறதுக்காக எல்லா ஊர்லேயும் வந்து இது மாதிரி கூட்டம் நடத்தி நம்ம மாநாடை வெற்றி மாநாடாக ஆக்கிறதுக்காக அயராது உழைச்சிட்ருக்காங்க. நாமளும் ஒத்துழைப்பு தருவோம், நீங்களும் வந்து மாநாடை வந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னோடய பேர் ஸ்ரீமன் சண்முகவேல், அகர்வால் வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கேங்க. நன்றி. அரிசி மில் வச்சுருக்காங்க, அந்த வகையை சார்ந்தவர். இவருடைய 2 பொண்ணையும் வேறு வகையில் வேற ஒரு வெள்ளாஞ்செட்டியார். ஒன்று வந்து இங்கே பக்கத்தில் இருக்க அயோத்தியா பண்ணத்தில் வெள்ளாஞ்செட்டியார் இருக்காங்க, அங்கே கொடுத்துருக்காரு. இன்னொரு பொண்ணை இவங்க சொந்தத்தில் கொடுத்துருக்காரு, சங்குமுக பாண்டிய வெள்ளாஞ்செட்டியார் உறவில் கொடுத்துருக்காங்க. ஒரு துணிச்சலாக அவங்க சொந்தத்தை விட்டு போக மாட்டாங்க, துணிச்சலாக 2 பொண்ணையும் வேறு ஊரில் வெள்ளாஞ்செட்டியார் கொடுத்துருக்காரு, வேறு செட்டியார் இல்லை வெள்ளாஞ்செட்டியார் கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இதுக்கெல்லாம் காரணம் யார்? இன்னைக்கு இவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்துருக்கோம், இன்னைக்கு எல்லாருமே சிரிச்சு அவங்க சந்தோஷமாக இருக்கிறோம். ஒன்றா இதெல்லாம் வந்து நிலச்சி கூட பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தங்க உண்மையிலே வந்து ஐயா வந்து ஒரு இவ்வளோ பேரை உருவாக்கி ஐயா பின்னாடி வரணும் தான். நாங்கள் இப்போ எங்கே இந்த நாள் பெங்களூர் போய்ட்டு பெங்களூர்லேருந்து குடியேறோம். இங்கே வந்து இப்போ ஐயா விட்டுறக்கூடாது, பின்னாடியே ஓடியாந்துட்டு இருக்கோம் நாங்கள். அதனால் என் பேர் ரவி, திருவாரூர். ஐயா சொன்ன மாரி எனக்கு 2 பொண்ணு. ஒரு பொண்ணை வந்து சங்கரன் கோயில் பக்கத்தாப்புல திருவேங்கடங்கிற ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு சொந்தம். இன்னொரு பொண்ணை வந்து சேலத்துக்கு பக்கத்தால் அனுப்புவோர், அயோத்தியாப்பட்டினம், அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் திருவாரூரில் காய்கறி வியாபாரம், தேங்காய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் மார்க்கெட்டில். ஆமாம், நான் இங்கே இந்த மண்டபத்துக்கு வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். இங்கே 15-20 வருஷம் இருக்கும். அப்போ மண்டலத்தில் மீட்டிங் போட்டிருந்தாங்க, அந்த மீட்டிங் நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்திருக்கேன். இங்கே அவங்க ஜெயவேலையா
சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு இதெல்லாம் எப்படி இதெல்லாம் வந்ததுன்னா நான் ஒரு 20-25 வருஷமாக இவங்களோட இப்போ பயணிச்சுட்டு இருக்கோம். திருச்சியில் எங்கே மீட்டிங் போனாலும் எங்களை கூப்பிட்றாங்களோ இல்லையோ நாங்கள் 2 பேரும் போயிடுவோம். எதுக்காக போகிறோம்னா அங்கே கிடக்கிற கப்பெல்லாம் பொறுக்கி போடுவோம். இதுதான் எங்கள் 2 பேருக்கு வேலை. அது ஒரு அருமையான பணி. அதனால் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டீங்க. இன்றைக்கி நீங்கள்லாம் இன்னமும் எங்களோட வந்து ஐயாவோட வழி நடத்தி இந்த மாநாட்டுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லோரும் நமக்கு முன்னோர்களை ஞாபகப்படுத்தி நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்து மாநாடை சிறப்பாக செஞ்சு கொடுக்க மாதிரி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம்.